எக்ஸைட்டடா இருக்கீங்க? சுட்டி குழந்தை மேல ஒரு கிரஷ், அதுவும் சுட்டி குழந்தை. ஓகே, ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. Thank you. ஓகே, டைரக்டர் தோனி சாருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு தோனிக்காக ரூல் மாத்துன மாதிரி இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இதுலயே எக்ஸைட்டட். தலை என்ட்ரிக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க? அந்த போதும். ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி கிடைச்சா லக்கி இல்லனா அட்லீஸ்ட் விக்கெட் ட்ரிப்பி கீப்பிங்லயாவது பாப்போம்ல. பாப்பீங்க. அது போதும். அனிருத்தோட கான்சர்ட், ரவிச்சந்திர நேஷனல் பேக், சாம் கரன்ஸ் பேக், அப்புறம் ஒன் லாஸ்ட் டைம் தோனி எல்லாமே. தோனி திருப்பி மும்பை மேட்ச் 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. அது பரவாயில்லைங்க. அது வந்தா வரட்டும், வராட்டி போட்டுமா. மும்பை ஃபேன் போறாரு பாருங்க, காண்டாயிட்டே போறாரு. தலை என்ட்ரிக்கு பயங்கரமா சட்டை கிழிச்சு போட்டது பாருங்க. இன்னொரு சட்டை போட்டிருக்கேன் உள்ள. ஓ, எப்படி கிழிஞ்சிரும், எப்படி சுத்தணும் எல்லாம் இருக்கு. அதனால இன்னொரு சட்டை கையில இதுவரை வச்சிருக்கேன். அப்போ ஒரு மும்பை இந்தியன் சப்போர்ட்டர் வருது. சென்னைக்கு அப்ப எப்படி போட ஒரு கல்லுல 3 மங்கா மாதிரி. அனிருத் கான்சர்ட், ரெண்டாவது சென்னை டீம், மும்பை டீம், என்டையர் இந்தியா டீமே பாத்துறலாம். என்டையர் இந்தியாவே பாத்துறலாம். வெறித்தனமா தோனி என்ட்ரிக்காக வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மும்பை ஃபேனும் தோனி சப்போர்ட் பண்ணுவாரு. தோனி ஏன் ப்ரோ, தோனி நம்ம லெஜெண்ட் ப்ரோ. அதாலே அவளை எக்ஸைட்மெண்ட் அந்த பல்ப் எரியும்ல, அத பார்த்தானே தெரியுது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கப்பல்ஸா வந்து கப்பல் யார் தெரியுமா ஃபீல் பண்ணுவா? இவங்க தான் ஃபீல் பண்ணுவாங்க பிளேயிங் லெவல்ல இல்லனா. ஆமா, கண்டிப்பா சாம் கரன்காக தான் வேணும். புதுசா இருக்குங்க. சாம் கரனோட டைவர்ட் பண்ணா நீங்க எப்பத்துல இருந்து பிடிக்கும் சாம் கரனை? முதல்ல அன்னைக்கு ஃபீல்ட்ல இறங்குனப்போ சூப்பரா ஆடுனாங்கல. அன்னையில அப்புறம் பஞ்சாபுக்குள்ள போனப்போ கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஆமா, நீங்களும் பஞ்சாப் மாதிரி தான் இருக்கீங்க. அப்ப ஐயோ இல்ல நோ ஓகே ஓகே, பக்கா தமிழ். ஓகே, சாம் கரன் இருக்காரா இல்லையன்றத நானும் பாக்குறேன். ஓகே, थैंक यू. இருந்தாலும் சரி, எந்த டீமா இருந்தாலும் டோனி போட்ட விதை தான் எல்லாமே. டோனி டோனி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷமான விஷயம் டோனியை தலையை ஸ்கிரீன்ல பாக்குறது. அதுவும் இது போல ஒரு பிக் ஸ்கிரீன்ல பாக்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம ஊர் போய் அஸ்வின் திருப்பி வந்து சென்னை ஜெர்சியில விளையாடுறாரு. நமக்கு டீமுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம டீம் வந்து நம்ம பலம் கொடுத்துருக்கு. அஸ்வின் இருக்காரு, ஜடேஜா, ரச்சின் ரவீந்திரா, எல்லாமே ராகுல் திரிபாதி வந்திருக்காரு. உங்களுக்கு ஹாப்பியா இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. ஃபைனலி ஃபர்ஸ்ட் மேட்ச். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னையில இங்க இப்போ நடக்குது இல்ல, அத பார்க்க வந்திருக்கீங்க. யாருக்காக வந்திருக்கீங்க? சாம் கரன் இஸ் பேக். சாம் கரன்காக. சாம் கரன் கிரஷா. தல தோனி என்ட்ரி எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். அனிருத் கான்சர்ட் வேற மினி கான்சர்ட் மாதிரி நடத்துறாங்க. அந்த மியூசிக்கும் எல்லாமே சேர்ந்து நல்லா இருக்கும். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ்காக வந்திருக்கீங்க. ஆமாமா, சென்னை ஜெயிச்சிரும். ஆமா, கண்டிப்பா ஜெயிச்சிரும். தல தோனி 6 அடிப்பாரு. நிறைய 6 அடிப்பாரு. ஒரு 6 அடிப்பாரான்னு கேக்குறேன். கண்டிப்பா அடிப்பாரு. அது என்ன டவுட்? சுட்டி குழந்தை பிளேயிங் லெவல்ல இருப்பாருன்றீங்களா இல்லன்றீங்களா? கண்டிப்பா களத்தில் சந்திப்போம். இருப்பாரு கண்டிப்பா. பாப்போம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம் சார். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க. தல தோனிக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணி வந்திருக்கோம். ஆமா சார், ரொம்ப வருஷம் வெயிட்டிங். இது லாங் வெயிட். தோனியை பார்க்கணும். சார் பாத்துறோம் கண்டிப்பா. ஐபிஎல் ரூல்ல அந்த அன்கேப்டு பிளேயர்லாம் 5 வருஷம் ரிட்டையர் ஆனா வச்சுக்கலாம்னு சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? தோனிக்காகவே வச்ச மாதிரி தான் இருந்தது. அப்படிதான் இருக்கு. ஐபிஎல் ஆக்ஷன்ல அஸ்வின் எடுத்தோம் இல்லையா, நம்ம பழைய டீம் பேக் பண்ண மாதிரி அஸ்வின் பவுலிங் போட, தோனி விக்கெட் கீப்பிங் பண்ண எவ்வளவு ஹாப்பியா இருக்கு பாக்குறதுக்காக. வெல்கம் பேக் அஸ்வின். நிஜமாவே அவங்க வந்து இந்த சிஎஸ்கேக்காக தான். ஏன்னா அங்க இருந்து ஆரம்பிச்சாங்க இல்லையா? ஆமா ஆமா. கோல்ட் இஸ் கோல்ட். அனுபவம். கோல்ட் இஸ் கோல்ட். அனுபவம். மும்பை மேட்ச்க்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க? மும்பை இந்தியா டீமே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் கிரவுண்ட்ல. ஆல் இந்தியா டீமே கிரவுண்ட்ல பார்க்கலாம். பட் டஃப் ஃபைட்டா இருக்குமா மேட்ச்? சிஎஸ்கேவோட கான்செப்ட் அதுதான். அதுக்கு அப்புறம் தான் சிஎஸ்கே. நம்ம ஊர் பையன் அஸ்வின் திருப்பி சென்னைக்கு சப்போர்ட் பண்றாரு. வராரு. பயங்கர ஹாப்பி. ரொம்ப ஹாப்பி. தமிழ் பையன் தமிழ் ஒன்ல வந்து சப்போர்ட் பண்றது செமையா இருக்கு. இருக்க போது முன்னாடி இருந்துச்சு. ஆனா இப்போ மும்பை கொஞ்சம் டஃப்பான டீம் இல்லையா? மேட்ச் என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்க்க வந்திருக்கீங்க. சொல்லுங்க. கரெக்ட்டா சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்க்க வந்திருக்கீங்க. என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? நல்லா தரிசனம் பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு இறங்குனா நல்லா இருக்கும். கண்டிப்பா இறங்குவாரு. இன்னைக்கு மும்பை கூட மேட்ச். லாஸ்டா ஹாட்ரிக் 6 அது வருமா? அதுதான் எதிர்பார்க்கறோம். வந்தா நல்லா இருக்கும். நீங்க தெரியும்ல? தெரியும். பாப்பீங்க. ரெகுலரா பாப்பீங்க. இந்த வருஷமா அடிச்சிருவோமா நம்ம? கண்டிப்பா நமக்கு தான். போன லாஸ்ட் பண்ணதுக்கு இது நம்ம தான் அடிச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா. ஓகே தேங்க்ஸ். வெரிச்சீங்களா இன்னைக்கு? ஜெயிக்கிறோமா இல்லையா ப்ரோ? சண்டை செய்வீங்க. கண்டிப்பா. ரோஹித் இருக்காருல, அவர் ஒருத்தரே போதும் ப்ரோ. ஒருத்தரே போதும், முடிச்சிருவாரு. கேம் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். மும்பை இந்தியன்ஸும் சென்னை ரெண்டுமே ரொம்ப நல்ல கேம். 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. போன வருஷம் வரல. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபீல்? என்னடா நம்ம சென்னையில வரலையேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வாட்டி வந்திருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கும். தலை என்ட்ரிக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க? தானே வருது.
ஆமா. மும்பை அதே போல மும்பையும் சரி, நம்ம சச்சின் காட் ஆஃப் கிரிக்கெட் இருக்காரு. அப்போத்துல இருந்தே அவரோட அப்படியே இருந்து மும்பையும் சூப்பரா வந்துட்டு இருக்கு. 4 வாட்டி வச்சிருக்காங்க. இந்த வாட்டி கண்டிப்பா மும்பை தான் கப் அடிப்பாங்க. அப்ப மட்டும் விட்டு கொடுத்துறீங்களே தோனிய. அது வேற ப்ரோ, இது வேற. சரி ஓகே ப்ரோ. எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க மேம்? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க மேம்? எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? வெரி எக்ஸைட்டட். எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கு மேட்ச்? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. எக்ஸைட்டடா இருக்கீங்களா மேட்ச்க்கு? பயங்கர எக்ஸைட்டடா இருக்கும் ப்ரோ. நேத்திக்கு வேற பக்கத்துல இருக்க வின் பண்ணிட்டானுங்க. இந்த வாட்டி நம்ம வின் பண்ணி அப்ப அடுத்த மேட்ச்க்கு தைரியமா போக முடியும். அப்புறம் இது பங்காளி சண்டை வேற. முதல் மேட்சே பங்காளி சண்டை ஆயிடுச்சு. பங்காளி சண்டை ரொம்ப வருஷம் கழிச்சு. முன்னாடி எல்லாம் வந்து சென்னை மும்பை தான் ஃபர்ஸ்ட் மேட்சா இருக்கும். இப்ப ரொம்ப வருஷமா இல்ல, திருப்பி வந்திருக்கு. கடைசி மேட்ச் வின் பண்ணா ஃபர்ஸ்ட் மேட்சா வரும்ல. ஓ அந்த மாதிரி தான். சோ அப்ப கன்ஃபார்ம் வந்து நம்ம அடிச்சிருவோமா? இல்ல வின் பண்ணணும். இன்னைக்கு வின் பண்ணணும். ஒரு மாதிரி விதமான ஒரு பேலன்ஸான டீமா இருக்கு. ஓகே வின் பண்றோம். மும்பை பவுலிங்லாம் பயங்கரமா இருக்கு. பும்ரா இல்ல பும்ரா இருந்தாலுமே நம்ம சேப்பாக்குன்னு வரும்போது நம்மளுக்கு ஒரு பயங்கரமான அட்வான்டேஜ். ஓகே ஓகே. தலை எந்திரிக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க நீங்க? எப்படியோ உள்ள போயிட்டு வெளில வரும்போது தமிழ் பேசுவாரு. கண்டிப்பா கத்துக்கிட்டாரு. எல்லோ போட்டுதான் சிஎஸ்கே ரெப்ரசன்ட் பண்ணுமா? இல்ல எல்லா கலரும் இல்ல மனசுல இருந்தா போதும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். சிஎஸ்கே ஜெயிச்சிரும். ஏதாவது அடிக்கணுமே அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. பாப்போம் உள்ள யாரெல்லாம் அடிச்சுக்கிறான்னு. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ.